சுத்துது என்ன? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், சூப்பராக இட்லி மாவிச்சு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். செல்ட்டு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் இருக்கா செல்ட்டு நான் திருக்க வந்திருக்கேன்னு சொன்னேன். நானும் வெட்டி கொடுத்து விடுங்கன்னு இங்கே பாருங்க, எனக்கு செஞ்சுருக்கிற வேலையை அப்படியே கொடுத்து விட்ருக்கிறார். ஏடி இது நான் தான் நண்பர்களே வெட்டணும். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்லியோட சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி திருக்க குழம்பு வச்சுருக்கக்குள்ளே சடிச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், சரக்குத்தூள், கோப்பித்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடை நீங்கள் பாருங்கள். இதை வந்து இங்கே ஆப்பத்திருக்கேன்னு சொல்லுவீங்க நண்பர்களே. இன்னொன்று இருக்குது கட்டுத்திருக்கேன்னு சொல்லுவீங்க. இதை வந்து இங்கே ஆப்பத்திருக்கேன்னு சொல்லுவீங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா? வாங்க கடைன்னு இதை வந்து துப்புருவாக்கலாம். சுற்றுது அப்படியேங்க. இதுக்கெல்லாம் அந்த கம்பி இருக்குது நண்பர்களே. என்ன இது தூண்டில் போட்டு பிடிச்சிருக்கு, அந்த தூண்டிலோடு அப்படியே கொடுத்துருக்குறாரு இங்கே. பார்த்தீங்களா? வாங்க கடன்னு துப்புருவாக்கலாமா? இதில் வச்சு தான் வெட்ட போகிறேன் நண்பர்களே. ஏன்னு சொல்லுங்கள், இது என்ன எனக்கு ஈஸியாக இருக்குது. முதல் வந்து வள்ளிக்கோணும். இங்கே பாருங்கள், இதில் மேலே வந்து இந்த கருப்பாக இருக்கும். இந்த மண்ணுக்கு தானே இந்த மீன் படுத்திருக்கும் கூடுதலாக. அதால் பார்த்திங்கன்னா இந்த பாசிகள் மாதிரி இருக்கும். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வருத்தங்களுக்கெல்லாம் நல்ல பெண்கள் எல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. சரியா? இப்படி இந்த மாதிரி வலிச்சு முதல்ல இந்த ஊற்றியெல்லாம் எடுப்பேன். இப்போ இந்த சைட் செட்டே இப்படி வெட்டி எடுப்பேன். பார்த்திங்களா? இந்த மாதிரி ரிபன் மாதிரி இருக்குது நண்பர்களே. வெட்ட கடகடாண்டு வந்துடும். பார்த்தீங்களா? இப்படி அதே மாதிரி இந்த பக்கத்தையும் வெட்டி எடுப்பேன். இனி வந்து இதை இப்படியே வெட்டி எடுப்போம். ரெண்டா வெட்டிடலாம். இந்த கத்தி கொஞ்சம் மக்கர் பண்ண மற்ற கத்தி எடுத்துகிட்டு வரேன். இப்படியே வெட்டி எடுப்போம் நேரா. அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெட்டியாச்சு. இனி துண்டு போடுவோம். பாருங்க, செல்ட்டு நான் செய்கிற வேலையால் நான் வெட்டி கிடக்கு மீனை. கத்தி முட்டையாக போயிட்டு நண்பர்களே. அதால் இப்படி ஒரு வெட்டு கொடுத்துட்டு இப்படி வெட்ட வேண்டியா. ஆனால் இந்த மீன் நாங்கள் வெட்டுறது தான் நல்லம். ஏன் சொல்லுங்க, இந்த மேலே இருக்கிற ஊத்தியில எல்லாம் வலித்து வெட்டுறது நல்லா. இந்த மாதிரி எல்லாத்தையும் துண்டு போட்டு எடுப்பேன். மீன் எல்லாம் வெட்டியாச்சு. பாருங்க நண்பர்களே, தான் தூண்டில். இந்த இது போட்டு தான் இந்த மீனை பிடிச்சிருக்கணும். அதால் இப்படி தூண்டில் போட்டு இப்படி வந்துச்சுன்னா அந்த அது என்ன போட்டாங்களோ தெரியல. இந்த இதைத்தான் போட்டுருக்குறாங்க இங்கே வேறு மீன் துண்டு என்னமோ. அதால் கவனமாக இருக்கணும். இந்த மீன் வாங்கிக்க நீங்கள் பார்த்து வெட்டுங்க. அப்படி தூண்டில் போட்டது வந்துருந்துச்சுன்னா இந்த கம்பி இருக்கும், எடுத்து போட்டு இதானுங்க. முதல்ல இருக்கா அப்படி கழுவி போடுப்போம். இருக்கா நல்லா கழுவணும் இந்த மாதிரி. இதோட உப்பு கல் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக தான் எடுத்துருக்கிறேன். ஏன்டா அப்போ அந்த இன்னும் நல்ல அந்த கழுவி எடுக்க அந்த வலுவழுப்புகள் எல்லாம் போயிடும். அதனால் நல்ல வடிவாக இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுக்கணும். நல்லா கழுவி எடுக்க முடியாது. பாருங்க, நீ உப்பு கல் போட்டு கழுவினோன்னு இப்படி இந்த நிற மாதிரி வரும். பாருங்க இப்படி வெள்ளையாக இருக்கு. இப்போ இட்லியை ஊற்றி அந்த அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு பிறகு இங்கெல்லாம் கறியை வைப்போம். இங்கே பார்த்தீங்களா அங்கே இட்லி எப்படி வந்திருக்குண்டு சூப்பராக வந்திருக்கு. இதில் கணக்காக அவிச்சிட்டு நண்பர்களே மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதில் தோசை சுடலாம், இட்லி சுடலாம், எல்லாம் சுடலாம். சின்ன கரண்டியால் எடுக்க எனக்கு கணக்காக வருது. இப்போ ஊற்றியாச்சு பாருங்க. இங்கே மூடிட்டு இதில் வச்சோம்ண்டா அவிஞ்சு கொண்டிருக்கு. நான் வெளியில் தான் நண்பர்களே விறகு அடுப்பில் செய்வோம்ன்றதுனா விறகு முடிஞ்சிட்டு ஜூட் ஏதாவது கொத்தி தரு வேறு ஒன்றும் கொத்தி தரையில். அதெல்லாம் இன்றைக்கி உள்ளுக்கே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு வைக்க போகிறேன். சூடாட்டும்
இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன், தேங்காய் எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்க்குறேன், இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இல்லை கொத்தல் மிளகாய் சேர்க்குறேன். இதோட வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், இப்போ இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க நண்பர்களே, வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வதங்கிட்டு நீ தக்காளி பழத்தை சேர்ப்பேன். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ தக்காளி பழமெல்லாம் வதங்கிட்டு இங்கே பாருங்கள், திருக்க மீனை நல்லா வடிவாக கழுவி துப்புரவாக்கி வச்சுருக்கிறேன். இனி மீனை சேர்ப்பேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இந்த மீனில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே அவிஞ்சு வரும். கலந்து விடுவோம். முடியும் இந்த சட்டி காணாத மாதிரி இருக்குது, வேறு சட்டியை மாற்றுவோமே தம்பி. இப்போ பாருங்க நண்பர்களே, சட்டியை மாற்றிட்டேன். இப்போ அவியாட்டுக்கு வந்துருக்க மீன் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம், எடுத்துட்டு கலந்து விடுவோம் அவியாட்டுக்கு. இங்கே பாருங்க, இட்லி அவிஞ்சிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு ஆறட்டுக்கும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறணுன்னா நான் எடுப்பேன். ஒரு 5 நிமிஷத்தால் இப்பி எடுத்தோம்னா பிஞ்சிரும். இங்கே பாருங்க, மீன் நல்லா அவிஞ்சு வருது. குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. சோபா சாஸ் சாரி பவுடர், நீங்களும் பவுடர் போடுங்க நண்பர்களே. தேங்காய் பால் சேர்க்குறேன், 2 ஆம்பால் 3 ஆம்பால். இதோட 1 ஆம்பால். புளி சேர்க்குறேன், கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும். குழம்பு கொதிச்சு கொண்டு வரைக்கும் ஜால உள்ளி இடித்து வச்சுருக்கிறேன், போடணும். அப்போ நல்லா வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். இட்லி எடுப்போம். பார்த்தீங்களா, இட்லியை தான் பஞ்சு போல் மெத்து மெத்து இட்லி. இட்லிமா எப்படி அரைக்கிறேன்னு நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணுமெண்டா சொல்லுங்கள் நண்பர்களே, நான் உங்களுக்கு லிங்க் தரேன். உடனே எடுக்கக்கூடாது, எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சு போட்டு இப்படி கொஞ்சம் ஆறினோன்னு ஒரு 5 நிமிஷம் சரி வைக்கணும். ஆறினோன்னு அப்படி எடுத்தோம்னா அப்படியே பூ போல் வரும், பார்த்தீங்களா, ஒட்டாமல் வரும். இதுக்கு நாங்கள் இந்த லஞ்சீட்டுகள் அதுகள் எதுக்கும் போட தேவையில்லை. வேணுமெண்டா துணி போட்டு எடுக்கலாம், ஆனால் லஞ்சீட்டுகள் போடக்கூடாது. இதே மாதிரி ஊற்றி அவிச்சு எடுப்போமா. இப்போ குழம்பு கொதிச்சு கொண்டு வருது, உள்ளி இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்க குழம்பு ரெடி ஆயிட்டு. பாருங்க எப்படி கொதிச்சு கொண்டு வருதுண்டு, செம்மையாக இருக்கேன். நான் வாசமே சும்மா அடி தூளாக இருக்குது நண்பர்களே. இது வந்து ஆக திக்காக வைக்கக்கூடாது, இப்படி வச்சா தான் எங்களுக்கு இட்லிக்கு ஊற்றி சாப்பிட சரியாக இருக்கும். வேணா தம்பி, இல்லைங்களா? டேஸ்ட்டு பார்ப்போம்மா, இருக்கா டேஸ்ட்டு பார்ப்போம்மா. செம்ம நண்பர்களே, செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஓகே, இப்போ அடுப்பை தணிச்சு விட்டுட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு இறக்குவோம். இனி அடுப்பை நிப்பாட்டியாச்சு பாருங்க, குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். சுவையான திருக்க மீன் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, திருக்க மீன் குழம்பு ரெடி. அப்படியே சூட்டை பெட்டிய சட்டி ஏன்னா நம்பி. இங்கே பாருங்க, இது இட்லி ரெடி. வாங்கோ சாப்பிடலாம். சரியாக சுடுவது நண்பர்களே. ஆறட்டுக்கும். ஆறினோடனே உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சரியா? ஓகே நண்பர்களே, வாங்க சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். சாப்பிடு சாப்பிடு. இதுதான் இட்லி. இட்லி சொல்லலாம். நாங்கள் வைக்கிறதான் பேர். இது ரவை இட்லி இல்லை, பாங்கங்கள நீங்கள். இது உளுந்து இட்லி நண்பர்களே. உளுந்து இட்லி அரிசி, வடபத்து இட்லி அரிசி எல்லாம் போட்டு செமையாக செஞ்சுருக்கிறோம். வித்தியாசமான முறையில் வளமையாக செய்கிறதா யூட்டா.
இது வந்து எனக்கு. பார்த்தீங்களா திருக்க மீனை அப்படியே மேலால் ஊற்றணும் நண்பர்களே, பரண்டு வடிவேல் சொல்கிற மாதிரி அப்படியே ஊற்றி போட்டு குழச்சடிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஓகே வாங்கோ சாப்பிடலாம். சுடு தங்கச்சி சொன்ன மாதிரி சுடுதா இல்லை, அந்த கொஞ்சம் கணக்காக இருக்கு. பார்த்தீங்களா இப்படி போட்டு இப்படி சாப்பிடுவோம். வேறு லெவல். திருக்க மீனை நல்லா இருக்கு நண்பர்களே. வேறு லெவல். நெடுக சட்னி சாம்பார் ரெண்டு இல்லாமல் இப்படி திருக்க மீன் குழம்பு சாப்பிடுவாங்க எனக்கு வேறு லெவலாக. இப்படி நல்லா குழம்புக்கு போட்டு நல்லா அப்படி குழைக்கணும். பார்த்தீங்களா இங்கே எப்படி அம்மா குழைச்சிருக்குது, இப்படி சாப்பிடுவோம். செம்ம. நல்லாக்கா பஞ்சு போல இருக்குது திருக்க மீன். திருக்க வரையும் இருக்கலாம் நண்பர்கள், நான் வறுத்துருக்கேன். என்ன திருக்க மீன் வேணும், நல்லா இருக்கும். இது கண்டிப்பாக இந்த மீன் கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. எல்லாரும் பேச சாப்பிட மாட்டேன்னா, ஆனால் நல்ல இது. அப்படியே போகுது என்ன செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை டாடா, பை பாய்.